everyone. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா எக்ஸசைஸ் 10.4ல் 27th சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் என்னன்றதை பார்த்துடலாமா. இஃப் sin y is equal to x sin a plus y. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை ஆக்சுவலாக கொடுத்துட்டாங்க. sin y equal to x into sin a plus yன்னு கொடுத்துட்டு நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தா dy by dx. இங்கே பாருங்களேன், லாஸ்ட் 2 சம்லேயே நம்ம பார்த்துருப்போம். சில சம்மில் y டேஷ்னு கொடுப்பாங்க, இதே y1ன்னு கொடுக்கலாம். ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரே ஃபார்மேட்டு தான். dy by dx இது எல்லாமே என்னென்னு பார்த்தா ஒரே ஃபார்மேட் தான். ஸோ அவங்க எதை நோட்டேட் பண்ணுறாங்களோ அதை மீன் பண்ணி நம்ம என்ன பண்ண சால்வ் பண்ணால் போதும். ஓகேவா? சரி வாங்க இப்போ இதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாமா. ஸோ நமக்கு என்ன வேணும், ஒய்ன்ற சைடெல்லாம் நம்ம ஒரு பக்கமாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஜென்ரல் டிஃப்ரென்சேஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் கிவனை என்ன பண்ணிக்கலாம், 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் ஒரு செப்பரேட்டான ஒரு வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக எக்ஸுன்றது தனியாக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஒய் டிவைடட் பை, இங்கே இருக்கிறது அந்த பக்கமாக போனால் டிவைட் ஆகிடும், சைன் ஏ ப்ளஸ் ஒய். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கிடையாது. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ பாருங்கள், டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அதாவது இருபுறமும் வகைப்படுத்துக. டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரி ஓகே. எக்ஸால் என்ன பண்ண போகிறோம், டபுள் சைடுமே டிஃப்ரென்சேஷன் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸு கிடையாது, ஒய் எக்ஸு கிடையாது, இங்கேயும் எக்ஸு கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா dy by dxன்னு கன்சிடர் பண்ணிவிடும். ஓகேவா? சைனை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் காஸ் ஒய், பட் ஆனால் அதில் எக்ஸ் இல்லைன்றதால dy by dx. இங்கே பாருங்களேன், இங்கே 2 இருக்குது, எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணனா uv ஹோல் டேஷ் மெத்தட், தட் மீன்ஸ் uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஓகேவா? ஸோ அப்போ u என்ன, எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஒரு வேளை ஃபஸ்ட்டு சைனை பண்ண என்ன வரும்னா காஸ் ஏ ப்ளஸ் ஒய் ஆகிடுமா. இப்போது இதை பண்ணிட்டேன், சைனை பண்ணிட்டேன். பட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ரூல், தட் மீன்ஸ் ஏ ப்ளஸ் ஒய்யை பண்ணணும். ஏவை பண்ணால் 0, ஏன்னா அது கான்ஸ்டன்ட், ப்ளஸ் ஒய்யை பண்ணால் dy by dx, ஏன்னா அதில் எக்ஸு கிடையாதுல. ஓகே, ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா சைன் யூ, இதை முடிச்சிட்டோமா. ஸோ நெக்ஸ்ட்டு vu டேஷை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ v என்ன, சைன் ஏ ப்ளஸ் ஒய், இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு யாரை பண்ண போகிறோன்னா யூன்றது யாருன்னு பார்த்தா எக்ஸ். ஓகே, எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1. ஸோ அவ்வளோதானா. ஓகே. ஸோ இப்போ அதை நார்மல் பண்ணிக்கலாமா. காஸ் ஒய் இன்ட்டு dy by dx is equal to x காஸ் ஏ ப்ளஸ் ஒய், அந்த 0 விட்டுலாம், ரிமைனிங் என்ன இருக்கும், dy by dx ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடை மேக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா dy, இங்கே பாருங்கள், இங்கே dy by dx இருக்கா. ஸோ இங்கே dy by dx. ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ left hand side plus becomes minus. ஓகேவா? ஸோ cos y dy by dx minus x into cos a plus y into dy by dx is equal to sin a plus y. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்குது பாருங்களேன், இங்கே ரெண்டுத்துலேயுமே dy by dx காமனாக இருக்கா. இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிடுறேன், எடுத்துடுறேன். ஸோ இதை எடுத்துட்டா வெளியே போயிடுமா dy by dx. ஸோ ரிமைனிங் உள்ளே என்ன இருக்க போகுது, cos y minus x into cos a plus y is equal to sin a plus y. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா நமக்கு இது மட்டும் தான் இருக்கணும், ஏன்னா நமக்கு அப்படி தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நல்லா பாருங்கள், dy by dx மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது ரிமைனிங் இங்கே இருக்கக்கூடிய மல்டிபிள் டேர்ம்ஸ் இது. ஸோ மல்டிபிள் அந்த பக்கமாக போச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் டிவைடு. ஸோ அப்போ dy by dx is equal to sin a plus y divided by, ஓகேவா, இது நியூமரேட்டராகவே இருக்க போது, இது டினாமினேட்டருக்கு போய்டும் இப்போது. ஸோ cos y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு cos a plus y. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மேக் பண்ணாச்சு. ஸோ நமக்கு தேவையான dy by dx கிடச்சிச்சா. பட் ஆனால் ஸ்டில் நமக்கு இன்னும் RH, தட் மீன்ஸ் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய சொல்லதை நம்ம இன்னும் ப்ரூவ் பண்ணலை. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் இதுக்கு அடுத்தது ஃபர்தர் மெத்தட். இந்த ஃபர்தர் மெத்தட் என்னென்னு பார்த்தா இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணி வச்சோமா, ஞாபகம் இருக்கா. ஸோ எக்ஸோட வேல்யூ இதோ இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த வேல்யூவை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹைலைட் பண்ணி அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே யூஸ் பண்ணிடலாமா. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோன்னா sin y டிவைடட் பை sin a ப்ளஸ் ஒய். ஸோ இதை இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா, இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டால் என்ன வரும்னு பாருங்கள், dy by dx is equal to, ஸோ என்ன இருக்குது, sin a plus y. இது பிரச்சனை இல்லை, மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். கீழே டினாமினேட்டர் பாருங்கள், cos y மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தா sin y டிவைடட் பை sin a plus y இன்ட்டு cos a plus y. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜென்ரல் தான், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். sin a plus y
divided by cos y minus sin y into cos a plus y whole divided by sin a plus y. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள் டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன ரிமைனிங் பாருங்கள், sin a plus y நியூமரேட்டர் மேலே இருக்குது, எந்த பிரச்சனையும் அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு cos y இன்ட்டு sin a plus y minus sin y இன்ட்டு cos a plus y whole divided by sin a plus y. நார்மலாக ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர்னு இருக்குது, ஒரு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பர் இருந்தால் ஒரு டினாமினேட்டர் ஓகே, டினாமினேட்டருக்குள்ளே இன்னொரு டினாமினேட்டர் இருந்தால் அது ஆக்சுவலாக இன்னும் எங்கே போய்டும்னா நியூமரேட்டர்கிட்டே போய்டும். ஓகேவா? ஸோ இது கீழே டினாமினேட்டரில் இருக்குது, மேலே போய்டுமா? இது பாருங்கள், இது ரெண்டுமே சேமாக இருக்கா நமக்கு, இது ரெண்டுமே ஆக்சுவலாக சேமாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தா மல்டிபிள் தான். அப்போது sin a plus y இன்ட்டு sin a plus y ரெண்டுமே இப்போது ஜென்ரலாக பாருங்கள், a இன்ட்டு a என்ன சொல்லுவோம், a ஸ்கொயர். அதே மாதிரி தான் இதுவுமே sin ஸ்கொயர் a plus yன்னு மாறிடும். பட் இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபார்முலா cos y இன்ட்டு sin a plus y மைனஸ் sin y cos a plus y. இந்த ஃபார்முலா நம்ம எங்கேயோ பார்த்தோமோ ஞாபகம் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், sin a cos b மைனஸ் cos a sin b is equal to. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லலான்னு பார்த்தா sin a மைனஸ் பின்னு சொல்லிடலாம். sin a மைனஸ் பின்னு சொல்லலாம். இங்கே பாருங்களேன், இங்கே ஏன்ற இடத்துல இது இருக்கா, இந்த ஏ காசுக்கு மாதிரி இருக்குது பாருங்க. ஓகேவா? இது பாருங்க காசுக்கு மாதிரி இருக்கா, இங்கே இருக்கிற ஒய் காசுக்கு இங்கே மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ அப்போது இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தா இந்த ஃபார்முலாவை கம்பேர் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாமா? ஸோ என்ன இருக்குது, மேலே sin ஸ்கொயர் a ப்ளஸ் ஒய் டிவைடட் பை, ஸோ இது மொத்தமாக என்ன ஃபார்மேட்டுக்கு வந்துடும்னா sin a என்ன, ஏ நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாமா, a ப்ளஸ் ஒய், a ப்ளஸ் ஒய் மைனஸ் b என்ன இருக்குது நமக்கு ப்ளஸ் ஒய். ஓகேவா? ஸோ மைனஸ், ஓகே ஃபார்முலா பிரகாரம் இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அதான் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தா sin ஸ்கொயர் a ப்ளஸ் ஒய் டிவைடட் பை sin a. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்துச்சு, dy பை dx. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இடமும் வந்தாச்சு. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ.